ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க ரசவாதி படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். ரசவாதி இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். அர்ஜுன் தாஸ், ரேஷ்மா வெங்கடேஷ், தானியா ரவிச்சந்திரன், இன்னும் சில பேரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன் லைன்ல பார்த்துடலாம். முதல்ல வில்லனை பத்தி பார்க்கலாம். சின்ன வயசுலயே தான் வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைய பார்த்து பார்த்து வளர்றாரு நம்ம படத்தோட வில்லன். அந்த பிரச்சனைய பார்த்து வளர்றதால ஒரு கட்டத்துல ஒரு சைக்கோவா மாறிடுறாரு. இப்படி சைக்கோவா மாறின அவருக்கு யார் சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அவங்கள எதனா ஒண்ணு பண்ணுவாரு. இப்படி இருக்கக்கூடிய வில்லனை கொடைக்கானலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அந்த கொடைக்கானல்ல தான் இந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸ் இருக்காரு. அவரு ஒரு சித்த வைத்தியரா இருக்காரு. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா அர்ஜுன் தாஸை சொல்லலாம். அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. இவருக்கு அடுத்ததா வில்லனோட கேரக்டர் சொல்லலாம். அவரோட கேரக்டரோட ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே சூப்பரா பில்ட் பண்ணியிருந்தாங்க அவரோட கேரக்டர். படத்துல நடிச்ச மற்றவங்களும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படத்தோட மேக்கிங்கும் ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த கொடைக்கானல்ல காட்டின சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் அவ்வளோவா எனக்கு செட் ஆன மாரி தெரியல. வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் அவ்வளோவா கன்வின்சிங்கா இல்ல. படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கும் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. மத்தபடி படத்துல குறைன்னு சொல்ல எதுவும் இல்ல. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் தியேட்டர்ல பாருங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.